iQOO இருந்து Z7 Pro 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் போனை இந்தியா லான்ச் பண்ணதா இருக்காங்க. iQOO இந்த Z7 Pro 5Gல என்ன விஷயங்கள் தராங்க, இதோட பிரைசிங் என்ன முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் லான்ச்சுக்கு முன்னாடி இந்த வீடியோல சொல்றேன். சோ வீடியோக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த போனோட கலர்ஸ் பத்தி பார்க்கலாம். கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போன் ரெண்டு டிஃபரெண்டான கலர்ஸ் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதன்படி பார்க்கும்போது ப்ளூ லகூன் அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலர்லயும் இது போக பிளாக் கலர் வெர்ஷனும் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. போனோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7.36 mm கான திக்னஸோட வருது. மேலும் 175 கிராம் வெயிட்டோட இந்த போன் வந்து வருது. அடுத்தபடியாக டிஸ்பிளே பத்தி பேசலாம். இந்த போன்ல ஒரு 6.78 இன்ச்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயா வருது. மேல் 120 ஹெர்ட்ஸ்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. இது போக எட்ஜஸ்லாம் வந்து இந்த டிஸ்பிளேல வந்து சைடுல கர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேயோட தராங்க. சோ டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல அவுட்ஸ்டாண்டிங்கான டிஸ்பிளே தான் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுவோம். இந்த போன்ல நமக்கு மீடியேட்டெக் கூட Dimensity 7200 அப்படிங்கிற ஒரு ஆக்டோகோர் சிப்செட் கொடுக்குறாங்க. சோ பேசிக்கா பார்க்கும்போது ஒரு மிட் ரேஞ்ச் 5G சிப்செட்டாக வருது. இந்த ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சோ பேசிக்கா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா வந்து ஆப்ஸ் ரன் பண்ற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த ஹெவியான கேம்ஸ் எல்லாமே இதுல வந்து கண்டிப்பா விளையாட முடியும். மற்றபடி RAM மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் அப்படி பார்க்கும்போது இந்த போன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM with 256GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி RAM வெர்ஷன் LPDDR4X RAM தான் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 ஆக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த போன் வந்து Android 13 பேஸ் பண்ண ஃபன் டச்சோட இன்டர்ஃபேஸ் வந்து ரன் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த RAM இன்டர் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் ஏதாவது வித்தியாசம் வந்துச்சுனா வந்து லான்ச்சுக்கு அப்புறம் அத கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுவேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்ததாக இந்த போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். போனோட பேக் சைடு நமக்கு ரெண்டு கேமரா இருக்கும் சொல்றாங்க. முதல் கேமரா வந்து ஒரு 64 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமராவா வருது. இந்த பிரைமரி கேமரால எடுக்க ஷாட்ஸ்ல வந்து லோ லைட் போட்டோகிராஃபி வந்து நல்லா இருக்கும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து RR ரிங் லைட் வந்து உள்ள கொடுக்குறாங்க. அதாவது சர்க்குலர் ஃபிளாஷாக வருது. அதனால ஃபிளாஷ் போட்டு எடுக்கும்போது அதோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் எதிர்பார்க்கலாம். மேலும் இரண்டாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார், அதாவது போர்ட்ரேட் மோட் ஷாட்ஸ்க்காக வந்து இரண்டாவது கேமரா கொடுக்குறாங்க. சோ இதே மாதிரியா போனோட பேக் சைடு நமக்கு ரெண்டு கேமரா இருக்கு. மற்றபடியே ஃப்ரண்ட் சைடு செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. மேலும் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போனுக்கு வந்து 5G கான SMS சப்போர்ட், டியூல் 4G VoLTE, அது மட்டும் இல்லாம Wi-Fi 6 மாதிரியான விஷயங்கள் இந்த போன்ல தருவாங்க எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியா பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இந்த போன் நமக்கு வந்து 4600 mAh பேட்டரி இருக்குன்னு சொல்றாங்க. இது சார்ஜ் பண்றதுக்கு 66 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த போன் வருது. அதனால வந்து வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்றதுக்கு USB Type C போர்ட் தராங்க. சோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இந்த போன்ல எதிர்பார்க்கலாம். 3.5 ஆடியோ சப்போர்ட் இந்த போன்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. கடைசியா பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ iQOO வந்து இது வந்து 25000 ரூபாய் பிரைசிங் கீழ தான் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒருவேளை 24999 அல்லது 23999 அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்ச்ல வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து iQOO இது வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னு. சோ ஓவராலாக ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த iQOO Z7 Pro 5G வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ நீங்க இந்த iQOO Z7 Pro 5G பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் இன்ஃபோக்காக மற்ற வீடியோஸ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.